வணக்கம் உறவுகளே, இது நங்கரும் நான் முருகேசன். அந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவு செஞ்சு உங்களுடைய காணொலியாக நினைத்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். கரூர் கரூரில் திமுகவும் செந்தில் பாலாஜியும் கூட்டு சதி இதான் பேசிக்கிறாங்க. இப்படி தான் சொல்கிறாங்க, கூட்டு சதி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எப்படியா கூட்டு சதி அப்படின்னா அதுக்கு விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சரியான விளக்கம். இவங்க உள்ளார புகுந்து ஆளுங்களை வச்சு செஞ்சது போக்குவரத்து எல்லாம் இவங்க திமுககாரங்க தான், செந்தில் பாலாஜி தான். இப்படி ஒரு விஷயங்கள் நல்ல விஷயம் போய்கிட்டே இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் இதில் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, திமுகவை அடிக்கிறதுக்குன்னா எங்கேருந்து தான் வருவாங்கன்னு தெரியாது. அப்படியே இது மாதிரி ஈசல் வரும்ல, குப்பு 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 குப்புன்னு ஈசல் வரும்ல, அந்த மாதிரி திமுகவை அடிக்கிறதுக்குன்னா மட்டும் வந்துடுறாங்க. திமுகவும் செந்தில் பாலாஜி எப்போ சதி பண்ணாங்க அப்படின்னா, யார் கூட்டத்தை கூட்டினது திமுகவா? இவ்வளவு மக்களை தெருவில் கொண்டாந்து நிப்பாட்டினது திமுகவா? இல்லை ரோட் ஷோ பண்ணி அங்கேருந்து 5000 பேர் இங்கேருந்து 4000 பேர் கூப்பிட்டு வந்தது திமுகவா? இல்லை ஏர்போர்ட்லேருந்து திருச்சி மரக்கடை வரைக்கும் கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துக்கு மேலானது, அதுக்கு என்ன அர்த்தம்? அது திமுக செஞ்ச ஏற்பாடு தானா? இல்லை, இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது இவங்க சொல்கிறது கூட்டு சதி, களவாணித்தனம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வார்த்தையாக தெரியுதுல்ல நமக்கு. இப்போது ஒரு அமைச்சர் இருக்கார், செந்தில் பாலாஜின்னு ஒரு அமைச்சர் இருக்கார். அவர் 2 தெரு தள்ளி தான் இருக்குது. கரூர் அவர் சொந்த ஊர். கரூரில் நீ பிரச்சாரம் பண்ண வர, ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. அவர் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு எப்படி உள்ளே வந்துச்சு, எப்படி அவ்வளோ சீக்கிரம் வந்துச்சு, எப்படி அவ்வளோ சீக்கிரம் முதல்ல வந்தார், எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, எப்படி இதெல்லாம் போணுச்சு, எப்படி இவ்வளோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ரைட்டு. இப்போது ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. ஒரு எதிர்கட்சியாக வரப்போகிற ஒரு கட்சி, இல்லை வளரும் ஒரு கட்சி ஒரு மாநாடோ ஒரு கூட்டமோ நடத்துது அப்படின்னா, உளவுத்துறை ஆளும் கட்சி தீவிரமாக கண்காணிக்கும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது, இது எப்படி நடக்குது, இதுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் மூல காரணம், எல்லாத்தையும் ஆராய்வதற்கு உளவுத்துறை அப்படியே குப்புன்னு அங்கே வேர்த்திருக்கும், கரண்ட்டில் இருந்திருக்கும். அதுவும் ரொம்ப துல்லியமாக ஷார்ப்பாக இருந்திருக்கும். அப்போது அடிக்கடியான அப்டேட்டை மேலே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மேலே கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, செந்தில் பாலாஜி முதல்வருக்கு மிகவும் நெருக்கமானவர், ரொம்ப வேண்டியவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி வேண்டியவராக இருக்கிற பட்சத்தில் முதல்வருக்கு வர அத்தனை தகவல்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி, அந்த மாவட்டத்தின் அந்த மண்ணின் மைந்தன், அந்த மாவட்டத்துக்காரரு, அந்த மாவட்டத்துக்காரருக்கு நல்லாவே தெரியும். ஸ்டாலினுக்கு எப்படி தெரிய வருதோ அதே மாதிரி அவருக்கும் தெரிஞ்சு போயிடும். அப்போ அவருக்கு தெரியும் போது அவர் என்ன பண்ணியிருப்பார், உடனே 2 தெரியுதானாங்க, எவ்வளோ நடந்து கூட வாக்கிங் வாக்கில் கூட வந்துடலாம், ஒரு சைக்கிள் 2 வீலர் எடுத்தால் கூட வந்துடலாம். ஒரு எம்எல்ஏ காரில் வரணுங்கிற ஒன்றும் அவசியம் இல்லை. டக்குன்னு ஒரு 2 வீலரில் வண்டி ஏறா அங்கே கொண்டாந்து விட்றா ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்ல கூட வந்துடலாம். இவர் வரத்துக்கு முன்னாடி அதிமுக பிரமுகர் ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு பேர் நமக்கு சரியாக தெரில. அப்போ வந்தவர் என்ன பண்ணுறாரு, பார்த்தோன்னா நிர்வாகம் பூரா அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. மாவட்ட நிர்வாகம் பூரா அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர் எம்எல்ஏ இல்லையா, அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்போ வந்த உடனே என்ன பண்ணியிருப்பாரு, டக்குன்னு பார்த்து என்னடா அப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே டகார்னு எல்லாத்தையும் தூக்கி வச்சு எல்லாம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க, ஆம்புலன்ஸை கொண்டு போங்கப்பா அப்படி அப்படின்னு சொல்லி அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு சம்மந்தப்பட்ட அனைவரையும் வர சொல்லி, எம்எல்ஏ கலெக்டர் எம்எல்ஏ தான், அவர் தானே எம்எல்ஏ, கலெக்டர் போக்குவரத்து, அந்த இங்கே இருக்கிறவங்க எல்லா டாக்டர்ஸும் போக்குவரத்து, பக்கத்தில் அரசு மருத்துவமனை எல்லாம் இவர் சொன்னால் கேட்பாங்கல்ல. உடனே எல்லாருமே வந்துட்டாங்க, எல்லாருமே வந்துடுவாங்க. கலெக்டர் ஆர்டர் போட்டிருப்பார், எல்லாம் வந்திருப்பாங்க. எல்லாம் கிடுகிடுன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த இறந்தவர்களை இங்கே கூட்டத்தில் இறந்தவர்களை தவிர குத்துயிரும் குலையுருமாக தூக்கி கொண்டு போனவர்கள் நிறைய பேர்த்த காப்பாற்றிருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். இன்னும் ஆஸ்பத்திரியில் இருக்காங்கன்னு தான் கேள்விப்படுறோம். அடிபட்டவங்க காயப்பட்டவங்கலாம் இன்னும் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறோம். இப்போ இந்த விஷயம் உடனே என்ன பண்ணுவோம், செந்தில் பாலாஜி உளவுத்துறை ஏற்கனவே முதலே சொல்லிடும். அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி சொல்லுவார், ஐயா அது மாதிரி நடந்து போச்சிங்கண்ணே, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிண்ணா அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட்டுறாரு. அவர் அரசு அதிகாரிகளே தலைமைச் செயலகத்தில் இருக்கிற அதிகாரிகளை பூரா கூட்டுறாரு. கூட்டி மீட்டிங் போகிறாரு. மீட்டிங்கை போட்டு நாளை காலையில் நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. மீட்டிங் போட்டோன்னே என்ன பண்ணுறாரு, எல்லாம் நான் நாளைக்கு காலைல போகிறேங்கிறாரு. தனிநபர் ஆணையம் ஒன்று அமைக்க முடியுங்கிறாரு, அமைக்கிறேங்கிறாரு. அருணா ஜெகதீஷன்கிற அப்படிங்கிறவங்க தலைமையில் ஒரு நபர் ஆணையம் ஒன்று அமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, சரி நாளை காலையில் தான் போகிறேன்னு சொல்லிட்டு சொன்ன முதல்வர் அந்த டயத்தை பார்க்காம நைட்டு ஒரு ஃப்ளைட் இருக்கான்னு கேட்டு அந்த ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் சொல்லி உடனே நைட்டு 1 மணிக்கு 12:30 மணி 1 மணிக்கெல்லாம் இங்கே கரூருக்கு வந்துட்டார். இப்போ இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. இதில் ஒரு சில மூதேவிகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதில் எங்கே அரசு தமிழ்நாடு செந்தில் பாலாஜியோ இல்லை தமிழ்நாடு அரசோ எங்கே தப்பு பண்ணுச்சு அப்படிங்கிறது தெரியலை.
இதில் ஒரு சில மூதேவிகள் என்ன அப்படின்னா, டாக்டரை யாரும் கேட்டாங்க, டாக்டரே இல்லைங்க. 2, 3 டாக்டரை வச்சுட்டு தாங்க வியாபாரம் பண்ணணும். அவ்வளோ பேர் இருக்காங்க. 2, 3 பேரை வச்சுட்டு எப்படிங்க வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு கொதிக்கிறாங்க. ஒரு வக்கீல் வந்து நாங்கள்லாம் வக்கீல்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்கிறோம். கொதிச்சு போயிருக்கிறோம். எதுக்கு கொதிச்சு போயிருக்கிறோம் இன்னைக்கு? மக்களுக்காக வளர்ந்து ஒரு தலைவன் வளர்ந்து வரான் அப்படின்னா, அவன வந்து நீங்க இது பண்ணாம நீங்க அவன இடைஞ்சல் பண்றீங்க. நாங்க வக்கீல்கள்லாம் கொதிச்சு போயிருக்கோம்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசுறாங்க காணொளியில. ஏன்டா நீ கொதிடா! நீ கொதிச்சா என்ன? நீங்க கொதிச்சா என்ன? நீங்க வக்கீல்லாம் சேர்ந்து கொதிச்சீங்கன்னா, ஒரு ஒரு படி அரிசி வெந்துருமா? டா போட்டு பேசக்கூடாதோ? சரி ரைட்டு. என்ன அப்புறம் இந்த அளவுக்கு கேவலமா என்ன உண்மைன்னு தெரியாம பேசுனாங்க, அப்புறம் எப்படி டா போட்டு பேசாம என்ன பண்றது? அவர் மரியாதை குடுக்கணும்னா, மரியாதையா அவங்க நடந்துக்கணும். அப்பதான் மரியாதை கிடைக்கும். வக்கீல்லாம் சேர்ந்து நாங்க கொதிச்சு போயிருக்கோம். மக்களுக்காக வளர்ந்து வர ஒரு தலைவன நீங்க பாதுகாக்க முடியல. அவர் பாதுகாக்கவும் தான் அ நேரா பனையூருக்கு போய் இறங்கிட்டாரு. இல்ல அப்டின்னா, இவரு இந்த கூட்ட நெரிசல்ல அவர இறக்கி விட்டுருந்தோம்னா, போலீஸ் பாதுகாப்பு அவர் தானேய்யா சொன்னாரு. விஜய் தானேய்யா சொல்றாரு. அந்த வக்கீலுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. விஜய் என்ன சொன்னாரு மேடையில என்னோன, "காவல்துறைக்கு நன்றி. எங்களுக்கு வந்து நல்ல பாதுகாப்பு குடுத்துருக்கீங்க. அதுவரைக்கும் ரொம்ப நன்றி." அப்டின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டாருல்லையா? அப்டி நன்றி வணக்கம் சொல்லலையா? அப்படி சொன்னவரு அப்படி அவரு ஏன் சொன்னாரு? அப்புறம் நீ எதுக்கு சொல்ற அப்ப நீங்க வக்கீல்லாம் கோவிச்சு போயிருக்கான். தான் ஒரு வளர்ந்து வர தலைவர நீங்க பாதுகாக்க முடியல. இப்ப விஜய்க்கு எதாவது ஆச்சா? கை, கால் உடைஞ்சு போச்சா? இல்ல செத்து கித்து போயிட்டாரா? நல்லா தானே இருக்கான் அந்த விஜய்யு. அப்புறம் நீங்க எதையா கொதிக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு ஏன் கொதிக்கிறீங்க? இதுல நெறைய இதுல பாருங்க. அதிமுக காரங்கள்லருந்து, பிஜேபி காரங்கள்லருந்து அடாடாடாடா! திமுக அடிக்கிறதுக்குன்னா எங்கேருந்து தான் வருவாங்கன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அப்படியே இவரெல்லாம் யோக்கிய மாரியே பேசுவாய்ங்க. எல்லாம் யோக்கிய மாரியே பேசுவீங்க. ஒருத்தர் வந்து ரத்தம் கொதிக்குது அப்படிங்கிறது. என்னய்யா ரத்தம் கொதிக்குது? ஏன்யா இந்த மாரிலாம் பேசுறீங்க? அப்படின்னு கேட்க வேண்டியிருக்குது. திமுக எங்க சதி பண்ணியிருக்குது? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இத வந்து இன்னும் என்ன பண்ணியிருக்கணும், செந்தில் பாலாஜி இருக்கார்ல, அவர் என்ன பண்ணியிருக்கணும், திருச்சியில வந்து அவர் பாட்டு ரூம் போட்டு தூங்கியிருக்கணும். நேரு ஹீரோ பார்க்க போறேன். மந்திரி நேரு ஹீரோ யாரையாவது நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில வந்து ஒரு ரூம போட்டு தூங்கியிருந்தாரு அப்படின்னா, சொந்தக்காரங்க வீட்ல போய் 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர் தாண்டி போய் உட்காந்துக்கிட்டு அவர் பாட்டு தூங்கியிருந்தாரு அப்படின்னா, பிரச்சனை இல்லாம போயிருக்கும். முதல்வர் வந்து உளவுத்துறையெல்லாம் கொஞ்சம் லூஸ்ல விட சொல்லி, "நீ பாட்டுக்கு எல்லாம் உங்க வேலைய பாருங்கய்யா" அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன பண்ணுவேன்? உளவுத்துறை வேலை செஞ்சிருக்காது. உளவுத்துறை வேலை செஞ்சாலும், "ஏப்பா இதெல்லாம் சொன்னோம்னா நம்ம ஏப்பா சிஎம் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க நம்மள. இதெல்லாம் சொல்லாம விட்டுருவோம்ப்பா" அப்படின்னு சொல்லி சொல்லாம விட்டுருந்தாங்களாவோ, இன்னும் என்ன இருக்கும்? இன்னும் இறப்பு விகிதங்கள் அதிகமா இருக்கும். இந்த ஆம்புலன்ஸ் உள்ள வர்றது எவ்வளோ கஷ்டப்பட்டு வருது பார்த்தீங்களா? அந்த கஷ்டப்பட்டு வர்றது இப்போ ஏற்கனவே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் இவரு பேசியிருப்பாரு. இவரு செந்தில் பா இவரு ஸ்ட விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே மயங்கி விழுந்துட்டாங்க. அந்த கூட்டத்தில இருக்கிற யாரோ ஒருத்தரு 108க்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஆம்புலன்ஸ் வந்திருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே இது என்னன்னா நம்ம நம்ம கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வேற வருது அப்படின்னு சொல்லி விஜயே வேற சொல்லியிருக்காரு. அப்பயே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. மயக்கம் போட்டு கீழ விழுவ ஆரம்பிச்சுட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் தெரிஞ்சும், இதெல்லாம் எதுவுமே செய்யாம உட்டிருந்தா, இந்த உளவுத்துறை அலாட் இல்லாம சிஎம் கிட்ட இந்த விஷயம் போகாம, இல்ல செந்தில் பாலாஜிக்கு இந்த விஷயத்தை போகாம, எல்லாம் அது பாட்டுக்கு நடக்கட்டும், இயல்பா நடக்கட்டும். இவ்வளவு நாளா எப்படி நடந்துச்சோ, கடந்த 4, 5 பொதுக்கூட்டங்கள் எப்படி நடந்துச்சோ, மாநாடுகள் எப்படி நடந்துச்சோ, அதே மாரி இதுவும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாக்க, இன்னும் பழி எண்ணிக்கை இன்னும் அதிகரிச்சிருக்கும். 41ங்கிறத 51, 61, 71, 81 அந்த மாரி போயிருக்கணும். அந்த மாரி போயிருந்தாக்கா, இன்னும் நாட்ல நெறைய பெரிய குந்தளிப்பு வந்திருக்கும். இப்ப பேசுற இதே வாய் தான் திமுக அரசு சதி பண்ணிருச்சு, செந்தில் பாலாஜி சதி பண்ணி சொல்லிச்சுன்னு சொல்ற இதே வாய்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணும்? அரசு செவனேன்னு மௌனம் காத்து விசாரணை இருந்துருச்சு. பர்மிஷன் குடுத்ததோட எங்க வேலை முடிஞ்சுச்சு அப்படின்னு எப்படி பொறுப்பு இல்லாம இருக்கலாம் அப்படின்னு. இவங்களே திருப்பிக்கிட்டு பேசுவாய்ங்க. செஞ்சாலும் திமுக திட்டு வாங்கணும். செய்யாம விட்டாலும் திமுக விட்டணும். எல்லாத்துக்கும் ஒரு இடுக்கு. இங்கிட்டு ஒரு குத்து குத்துவாய்ங்க, இங்கிட்டு ஒரு குத்து குத்துவாய்ங்க. திமுகவுக்கு உரலுக்கு ஒரு பக்கம் அடின்னா திமுகவுக்கு எப்பயுமே 2 இப்பன்னு மட்டும் இல்ல. நெறைய விஷயங்கள பார்த்தீங்கன்னாக்கா திமுகவ அடிப்பாய்ங்க. ஆனா திமுக எதுவுமே செஞ்சிருக்காது. கடைசியில எல்லாம் விசாரணை எல்லாம் முடிஞ்சு எல்லாம் திமுக மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஆராசாவோட கேஸு. 1,70,000 ஓடி போச்சுன்னு இந்த மூதேவிங்கலாம் ஆட்சிக்கு வந்தாய்ங்க. இவிங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரூ. 1,00,000 பரவால்ல. ஓ இவிங்க வந்து எவ்வளோ கொள்ளையடிக்கணும்னு தெரியும். கணக்கு வழக்கெல்லாம் இவிங்க பாட்டுக்கு கொள்ளையடிச்சு பணத்த கஜானால சேர்க்குறாய்ங்க. தனியார்ட்ட அள்ளி குடுக்குறாய்ங்க. அப்புறம் இதெல்லாம் விசாரிச்சு எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆராசாவோ இல்ல ஆராசாவோட சம்மந்தப்பட்டவங்களோ யாருமோ இந்த 1,76,000 கோடியில அதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்ல. அவருடைய ஈடுபாடு இந்த 1,76,000 கோடியில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப அடிபட்டது யாரு? அடிபட்டது பட்டது தானே! கல்லடியோ, கண்ணடியோ பட்டது தானே! வீங்குனது தானே! காயம் தானே! உள் மனசுல இருக்கிற காயம் ஆறாது தானே!
அப்போது எதையாவது சொல்லி திமுகவை அடிக்க வேண்டியது. எதுவுமே செய்யாமல் இருக்கும்போதே திமுகவை போட்டு இந்த அடி சாத்துன்னு சாத்த வேண்டியது. ஏன்டா இப்படி சாத்துறீங்கன்னா, அறிவின்மை தான். அறிவில்லாம தான் பேசுவாங்க எல்லாருமே. அதிமுககாரனா இருக்கட்டும், இல்ல பிஜேபிக்காரங்களா இருக்கட்டும், எவனா இருந்தாலும் வந்து திமுக வந்து அடிக்க வேண்டியது. ஏன்டா 41 பேத்த கொல்றதுக்கு காரணமே விஜய் தானே. ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன கூப்பிட்டு எந்த 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 கேள்வியும் இதுவரைக்கும் யாருமே கேட்கல. ஏன்னா நீ லேட்டா வந்தனால தானே இவ்வளோ பேர் செத்தாங்க. நீ கரெக்ட்டா சொன்ன டயத்துக்கு நீ வந்திருந்தீன்னா, சொன்ன டயத்துக்கு வந்திருந்தீன்னா, ஏன்டா இவ்வளோ நெரிசல் வருது? இவ்வளோ பேர் ஏன்டா சாவுறாங்க? 41 குடும்பத்த தெருவுல விட்டவன் யார்றா? திமுகவா? இல்ல விஜயா? அப்படின்னு விஜய்ட்ட கேட்கறதுக்கு யோசனை இல்ல யாருக்கும். திமுக. உடனே ஸ்டாலின். உடனே திமுக. எதுக்கு எடுத்தாலும் திமுகவை அடிக்கணும். கேட்டா திமுக கூட்டு சதி. சதி கோட்பாடு. என்னங்கடா சதி கோட்பாடு? யார்றா சதி கோட்பாடு பண்றது? ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன பேசுறீங்கங்கிறது உங்களுக்கும் புரிய மாட்டேங்குது, எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. ஏன்டா இழப்பு யாரா செஞ்சது? இவன் ஏன்டா ரோடு ஷோலாம் நடத்திட்டு நாமக்கல்ல இருந்து 4000 பேர் 5000 பேர்த்த கூப்பிட்டு வரான்? அதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு முடியல. ஏற்கனவே கூட்டங்கள் தள்ளுமுள்ளில் இனிஷியலில் இறந்துக்கிட்டு தவிக்கிறாங்களே, மேற்கொண்டு நீ 4000 பேர்த்த 5000 பேர்த்த அங்கேருந்து ரோட் ஷோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரியே, கூப்பிட்டு வரும்போதே அவன் லாரியில் அடிபட்டு கீழே விழுவான், பஸ்ஸில் அடிபட்டு கீழே விழுவுறாங்களே. இதெல்லாம் கேட்குறதுக்கு எந்த வாயும் வரல, எந்த நாக்கும் வரல, எந்த கட்சிக்காரனும் வரல. ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் திமுக. ரோடு ஷோ பண்ணதுக்கு காரணம், இவன் காலையில் எழுஞ்சி வெளியே போனதுக்கும் காரணம், இவன் தண்ணி குடிக்கிறதுக்கும் திமுக தான் காரணம், இவன் சோத்திக்கிறதுக்கும் திமுக காரணம், கேரவனில் யாராவது கூப்பிட்டு வந்தால் அதுக்கும் திமுக தான் காரணம். 63 ட்ரோன் கேமராச்சு எடுக்கிறான், 4 63ங்கிறாங்க, 3ங்கிறாங்க. 63 வெறும் 3 தெரியல. அந்த ட்ரோன் கேமரா வச்சு எடுக்கிறதுக்கு படம் எடுக்கிறதுக்கு யாரா காரணம்? அதுவும் திமுக தான் காரணம். விஜய் ஏன்டா லேட்டாக காலைல 8:30 மணிக்கு பனையூர்லேருந்து கிளம்புனாரு அப்படின்னா அதுக்கும் திமுக தான் காரணம். எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். எல்லாத்துக்கும் திமுக தான் கூட்டு சதி. விஜய் ஏன்டா லேட்டாக வந்தார்? திமுகவோட கூட்டு சதி. சதி கோட்பாடு. புதுசாக ஒன்று சொல்ல, சதி கோட்பாடு. கோட்பாடுனா என்ன? சட்டம். ஒரு 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 ரூல்ஸு. சதி பண்ணுறதுக்கான ஒரு ரூல்ஸ். அதான் சதி கோட்பாடு. இது திமுக உட்காந்து இயக்கி இருக்குது. எல்லாத்துக்கும் திமுக. நன்றி, வணக்கம்.